என் அருமை தமிழ் சொந்தங்களே, ராஜ் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி. ஆனால் பெண்களுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் இடி. நம் கடவுள் சிவன் கூட உடம்புல பாதிய பார்வதி அம்மாவுக்கு கொடுத்துருக்காரு. அது அவர் ஓர வஞ்சனையை பாருங்க. பொதுவாக இடது பக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா வலது பக்கத்தில் இருதயம் இல்லை. இடது பக்கம்னா 24 மணி நேரம் இயங்கிட்டே இருக்கணும். வலது பக்கம் இயங்காமல் இருக்கும். அதனால் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கலான்னு கடவுளே ஓர வஞ்சனையாக இருக்கார் அப்படின்னா பாருங்க நடுவர் அவர்களே. அதனால தான் எப்போ பாரு நம்மளெல்லாம் துடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்களோ. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் வீட்டில் என்றும் இல்லை தேய்பிறை. ஆம் நடுவர் அவர்களே. லாலலா. பெண்களை இந்த பாட்டு ரொம்ப புகழ்ந்து பாடுற மாதிரி தான் இருக்கு நடுவர் அவர்களே. ஆனா எங்கள் வீட்டில் என்றும் இல்லை தேய்பிறைன்னு சொல்றீங்க. ஆனா பெண் காலையில் எழுந்ததில் இருந்து நைட்டு வரைக்குமே கஷ்டப்பட்டு தேஞ்சிட்டே தான் இருக்காங்களே தவிர, நிலவுக்கு கூட 15 நாளைக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதே தவிர பெண்களுக்கு அந்த ரெஸ்டே இல்லை நடுவர் அவர்களே. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு ரொம்ப பயங்கரமாக ஒரு ஜாலியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது நம்ம கொரோனா காலத்தில் தான் ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அன்றைய காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் நடுவர் அவர்களே பெண்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருந்துகிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்களை விடுங்க நடுவர் அவர்களே, வேலைக்கு போகிற பெண்களுக்கு அதே நிலைமை தான். ஏதாவது பெண்கள்கிட்ட உங்களோட ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட கணவர்மார்கள்ட்ட தான் இருக்கும். ஒரு சின்ன பணம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக கணவர்கிட்ட தான் கேட்க வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது நடுவர் அவர்களே. அதனால் பெண்கள் தான் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சிக்கி துவைச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நாஞ்சில் விஜயன் மாதிரியான ஆட்கள்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிறணும். காலையில் எழுந்த உடனே வீட்டில் எல்லாரும் ஒரு டீ குடிப்போம். அதுலேயும் நடுவர் அவர்களே ஒரு பக்கம் மாமனார் சொல்கிறார், அம்மா எனக்கு ஒரு சர்க்கரை கம்மியாக போடுமா அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம புருஷன் உட்காந்து சொல்கிறாரு, இல்லை எனக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க அப்படின்றாரு. ஆனால் நம்ம ஹைலைட் மாமியார் இருக்காங்களே, அம்மா எனக்கு டீ தூளே இல்லாமல் டீ போட்டு கொடுமா அப்படின்றாரு. காலையில் ஒரு டீ போடுறதே இவ்வளோ கஷ்டத்தை உருவாக்கி நைட்டு வரைக்கும் சிரமத்தை மட்டும் உண்டாக்குறாங்க நடுவர் அவர்களே. பெண்கள் தான் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. சபாஸ். ஒரு காலத்துல எல்லாம் புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி அப்படி முதல் நாள் அப்படி எந்திரிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற மனைவி அப்படி கணவன்கிட்ட கேட்பா, எங்க டீ போடவா டீ போடவா. அதெல்லாம் அந்த காலம். இப்பயும் கல்யாணம் ஆகுது, முதல் நாள் கணவனும் மனைவி எந்திரிக்கிறாங்க. அப்போ மனைவி தான் கேட்குறாங்க, டீ போடவா டீ போடவா. டீ போடவாங்கிறது இல்லைங்க, டீ போட வா. இதெல்லாம் புரியாம நடுவர் அவர்களே, நான் ஒரு மருத்துவர். ஆமாம், நான் டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். மருத்துவர்னா ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஆனால் போகிற வழியில் நான் டெய்லி ஒரு இதை காட்சியை பார்த்துட்டே போயிட்டுருப்பேன். காலையில் ஒரு 8-9 மணிக்கு போவேன். போகிற வழியில் பார்த்தா அவங்க ஒரு ஐயா போட்டு பயங்கரமாக அடி நடிச்சிட்டு இருப்பார் அவங்க மனைவியை போட்டு. உத்து பார்த்தீங்களா? நாஞ்சில் விஜயன் அது இருக்க போது காலையிலேயே குடிச்சிட்டு காலையில் 8-9 மணிக்கு அடி நடிக்கிறாரு. ஆனால் நான் கிளினிக் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகக்குள்ளார பார்த்தா அந்த அம்மா தட்டில் சாப்பாடை போட்டு வாயில் ஊட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த தாய் உள்ளத்தோட நீங்கள் இப்போ கணவன்மார்கள் எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம தான் காக்கணும் அப்படின்ற ஒரு தமிழ் பண்பாட்டோட சபாஸ் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவனுக்காக நான் இருப்பேன்னு சொல்லுகிற பண்பு தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும்தாங்க உண்டு. இது வீட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு இருந்தோம்னா காட்டுலேயும் இதே நிலைமை தான் நடுவர் அவர்களே. ஒரு யானை கூட்டத்தில் ஒரு ஆண் யானை பார்த்தா பயங்கரமாக ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உணவுக்குன்னு ஒரு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா அந்த பெண் யானை தான் அந்த உணவுக்கும் சரி தண்ணீருக்கும் சேர்த்து அந்த வழியை கண்டுபிடிச்சி இப்போ வரைக்கும் அந்த யானைக்கு கூட வழிகாட்டுது நடுவர் அவர்களே. காட்டுலேயும் பெண் யானை தான் கஷ்டப்பட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிறந்த உடனே அந்த ஒரு மகள்கிட்ட சொல்கிறோம், அம்மா அடக்கமாக இருமா அப்படின்னு கட்டுப்படுத்தி வைக்கிறோம். அதே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே மனைவிட்ட
எல்லாம் பொறுத்து போமா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே தாயா ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த குடும்பமே உன்னை நம்பிதாம்மா இருக்குது அப்படின்றோம். இப்படி சாகிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் வந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க பெண் மட்டும்தான். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நீங்கள் தருகின்ற தீர்ப்பு பெண்களுக்கு விடுதலையாகவும், ஆஹா, ஆண்களுக்கு நல்ல அறிவுரையாகவும், ஆத்தாடி, பெண் இல்லையேல் வீடு உண்டு, குடும்பம் இல்லை, அதனால் குடும்பத்தில் சிக்கி தவிப்பவர்கள் பெண்களே என்று தீர்ப்பு எழுதி நடுவர் அவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்து நல்லதொரு முடிவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.